எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்தாவை சுட சுட தண்ணியில் சால்ட்டும் ஆயிலும் சேர்த்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் கார்லிக் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறமா நான் வந்து 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கிரேவிக்கான சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் சால்ட் சேர்த்துருக்கோம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறமா நான் வந்து 3 சின்ன தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும், தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும். நல்லா வதங்கின அப்புறமா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். இப்போது 1 ஸ்பூன் மேகி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மேகி மசாலாக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஹோம்மேடாக பண்ணது தான், நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது பாருங்கள். நான் வந்து எக் பாஸ்தா பண்ணுறதுனால எக்கை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்கை வந்து தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி போடுங்க. இதோடவே உடச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் இந்த நீச்சு வாசனை வர மாதிரி இருக்கும். நான் மறந்துட்டேன், அதனால இதிலே வந்து அப்படியே உடச்சி ஊற்றிட்டேன். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை தண்ணி நல்லா வடிகட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறமா கார்னிஷிங்காக கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.